எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசாஸ்டர் கிட், ட்ராவல் கிட், எமர்ஜென்சி கிட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், கஸ்டமைஸ்டு கிட் தயாரிக்கும் பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த வகையான கிட்டுகளின் யூசேஜும் அதன் பயன்பாடுகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பல்வேறு மக்களுக்கு பல்வேறு இடங்களில் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு, வெள்ளம், புயல், வானிலை மாற்றம், ட்ரக்கிங் போகும்போது, லாங் டிரைவ் போகும்போது, அப்புறம் பைக் ரைடிங், கார் ரைடிங் போகும்போது, ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்படி பல இடங்களில் இது தேவைப்படுது. இதோட தேவையும் அதிகமாகவே இருக்குது. இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகள் குறைவாகவே இருக்குது. இந்திய அரசின் பேரிடர் மேலாண்மை வாரியம், தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை வாரியம், இப்படி பல நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் நிறையவே தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிட் இருக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய பையர்ஸாக இருப்பாங்க. இவ்வளவு விஷயங்களுக்கு இந்த கிட்டு தேவைப்படுது. ஆனால் இதோடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா குறைவான இடங்களில் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிட்ஸோட பயன்களும் தேவைகளும் பார்த்தோம். இப்போ இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது சரியான பிஸ்னஸ் பிளான். பிஸ்னஸ் பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இரண்டாவதாக நம்ம பண்ண போகிறது ரிசர்ச். இந்த ரிசர்ச் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளுடைய பிஸ்னஸை கரெக்டான முறையில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ ரிசர்ச்சுங்கிறது மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிசர்ச் எப்படி பண்ணணும், எதை பற்றி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸோட கிளியரான புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் இந்த பிஸ்னஸுக்கான சரியான பிளானை ரெடி பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ முதல்ல ரிசர்ச் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ண முடியும். பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் படிப்படியாக எடுத்து வைக்க முடியும். நம்மளுக்கு முதல்ல இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். இது 1 லட்சத்திலிருந்து அதற்கு மேலே எவ்வளோ வேணால் செலவு பண்ணி இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியும். ஆரம்பத்தில் ஒரு மினிமம் 1 லட்ச ரூபாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சரியான ப்ராஃபிட் கொண்டு வர முடியும். இதை சரியான முறையில் ரன் பண்ணி கொண்டு போக முடியும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்தும் அரசு மானியங்கள் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன பிஸ்னஸ் லோன்ஸ் இருக்குது, அரசு நம்மளுக்கு எந்த வகையில் உதவ முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூலிமா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுனாலும் அரசு மானியத்து மூலியமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அமௌண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு உதவருக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, சரியான பிஸ்னஸ் பிளான் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இறங்கலாம். இப்போ ஒவ்வொரு வழிமுறையாக நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் எப்போ முழுமையடையுது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கிட் எடுத்துட்டோன்னா அந்த கிட்டில் என்னென்னலாம் தேவை, டிசாஸ்டர் கிட்டில் என்னென்ன இருக்கணும், ட்ராவல் கிட்டில் என்னென்ன இருக்கணும், கஸ்டமர் ஒரு கிட் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பொருளெல்லாம் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் என்ன மெடிசன்ஸ் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டில் ஜென்ரலாக என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணீர் இருக்கணும், ஃபுட், அதாவது சத்தான எனர்ஜி தரக்கூடிய ஃபுட், குறைவாக சாப்பிட்டாலும் நிறைய எனர்ஜி கொடுக்குற மாதிரி உணவு இருக்கணும், ஸ்மால் சைஸ் ரேடியோ இருக்கலாம், பேட்டரி இருக்கலாம், எமர்ஜென்சி மெடிசன் இருக்கலாம், நைஃப் இருக்கலாம், விசில் இருக்கலாம், மேட்ச் பாக்ஸ், மேப், இந்த மாதிரி பல விதமான பொருட்களை நம்ம வச்சு எப்படி டிசைன் பண்ணுறோம், ஒரு கிட் கஸ்டமர் விரும்புகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கிட்டை நம்ம ரெடி பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றும். நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுடைய கிட்டை விரும்பணும்னா அதில் இருக்கிற பொருட்களும் அதோடைய ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அதை விரும்புவாங்க. இப்போ ஒரு கிட்டில் என்னெல்லாம் பொருள் உங்களுக்கு தேவைப்படும், அதை எப்படி வடிவமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இவ்வளவு பொருட்கள் ஒரு கிட்டில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஒரு பேக்கோ இல்லை ஒரு பாக்ஸோ வாங்கணும் அப்படின்னா அதோட சைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு மேனுஃபேக்சரையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கொட்டேஷன் வாங்கணும். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் கொட்டேஷன் வாங்கி யார் கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து யார் கரெக்டான ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட ஒரு மினிமம் ஆர்டர் கொடுக்கணும். அதில் வந்து உங்களுடைய பிராண்ட் நேம் வர மாதிரி பிரிண்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும். இதே மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே வாட்டர் பாட்டில், ஃபுட், ரேடியோ, பேட்ரி, எமர்ஜென்சி மெடிசன், நைஃபு, விசில், மேட்ச் பாக்ஸ், மேப்பு, இந்த மாதிரி எல்லா பொருட்களுக்கும் மொத்தமாக வந்து உற்பத்தி பண்ணுறவங்க கிட்ட இருந்து நீங்கள் மொத்தமாக அந்த பொருட்களெல்லாம் வாங்கிக்கணும். மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து மொத்தமாக வாங்குறதுனால இதோட ப்ரைஸ் வந்து பல மடங்கு குறையும். இது வந்து கடைகளுக்கு போகும்போது தான் அவங்க கடை வாடகை, அவங்களுடைய கூலி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அதிக ப்ரைஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து நிறையவே குறையும். அந்த குறைந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லாபத்தை வச்சு உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கிட்டுக்கும் வந்து என்னென்ன பொருட்கள் வைக்கிறோம், அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கிட்டு வந்து என்ன ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாமே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுற ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிஸ்னஸ் பிளான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபீல்டில் இறங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். இதில் நீங்கள் எப்படி ப்ரைஸ் செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டிலோட எம்ஆர்பி வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து 5 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதை வந்து சேல் பண்ணும்போது 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் 7 ரூபா அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களோட கிட்டில் வந்து அதை சேர்த்திக்கங்க. கஸ்டமர் வந்து அந்த ஒரு பாட்டில் வாங்கினோம்னா 10 ரூபா செலவு பண்ணணும். ஆனால் உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது 7 ரூபா செலவு பண்ணால் போதும். உங்களுக்கு 2 ரூபா லாபம் இருக்கும். மேனுஃபேக்சரருக்கு வந்து எப்பவும் போல் அந்த 5 ரூபாய் வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லாபத்தை வந்து கொஞ்சம் குறைக்க போகிறீங்க. கஸ்டமருக்கு வந்து உங்களோட கிட்டு வாங்கும்போது அது வந்து ஒரு கம்மியான விலையில் வந்து இவ்வளோ பொருட்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து ஏற்படுத்தணும். இந்த பொருட்களை எல்லாம் நான் தனியாக வாங்கியிருந்தேன்னா நிறைய செலவாகிருக்கும், ஆனால் இந்த கிட்டு வாங்கினது மூலிமா எனக்கு நிறைய காசு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு அவங்க வந்துடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே உங்கள் பிராண்ட் நேம் போட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து இருக்கணும். ஸோ எல்லா பொருட்கள்லையுமே வந்து உங்களுடைய கம்பெனி பெயர், லோகோ இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். ஒரு பொருளை வந்து பிராண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களுடைய ஒரு கிட் இருந்தாலே போதுமானது. ஒரு ட்ராவலுக்கும் ஒரு எமர்ஜென்சி டைமுக்கும் ஒரு ட்ராவல் கிட்னா உங்களுடைய நேம் தான் மக்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். உங்களுடைய ஒரு ட்ராவல் கிட் இருந்தாலோ உங்களுடைய ஒரு கிட் இருந்தாலே போதுமானது. அதுலேயே எல்லா விஷயங்களும் இருக்கும். அது வந்து குவாலிட்டியானது அப்படிங்கிறத வந்து மக்கள் மனசில் வந்து பதிய வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிராண்டாக உருவாகணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய பிராண்டை வந்து சொல்லணும். உங்களுடைய தரத்தை வந்து உங்களுடைய நேம் சொன்னாலே உங்களுடைய தரம் வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களோட பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ தான் மட்டும்தான் உங்களால் டெவலப் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிராண்டாக மாறுறது வந்து ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி பிராண்டாக மாற்றலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உருவாக்குற இந்த கிட் வந்து பல இடங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சேல் பண்ணுறது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பல வெப்சைட்டுகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக சேல் பண்ண முடியும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆட்ஸ் வந்து கொடுக்க முடியும். உங்களுடைய பொருட்கள் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆட்ஸ் கொடுக்கலாம். இதிலிருந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆவாங்க. உங்களுடைய குவாலிட்டி தான் வந்து எல்லாமே சொல்லும். உங்களுடைய கிட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அது வந்து கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கிட்டில் வந்து நீங்கள் வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்கள். உங்களுடைய டிசைன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கஸ்டமருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களோட கிட்டில் வந்து தேவைப்படலாம், சிலது வந்து தேவையில்லாமல் போகலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் கஸ்டமைஸ்டு கிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரலாம். இதை வந்து கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு கிட்டாக வாங்கிக்க முடியும். இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கும்போதே அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லா பொருட்களும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் டிக் பண்ணி ஒரு பாக்ஸ் இல்லைன்னா வந்து பேக்கில் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து எல்லா பொருள்களுடைய ப்ரைஸும் சேர்த்து ஒரு கிட்டின் ப்ரைஸாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பொருள் என்ன விலையில் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ப்ரைஸ் வந்து டிசைட். ஸோ உங்களுடைய ப்ரைஸை வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இதன் மூலியமாக உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து நீங்களே உருவாக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். உங்களுடைய குவாலிட்டியும் தரமும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கிட்டை வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பல வெளிநாடுகளில் வந்து இது தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. எல்லாரும் அடிப்படையாக அவங்களுடைய வீடுகளிலும் அவங்களுடைய அலுவலகங்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும், கடைகளில் எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, வச்சுருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இதோட அவேர்னஸ் வந்து ரொம்பவுமே கூடிக்கிட்டு இருக்கும். இப்போ பல இடங்களில், பல நிறுவனங்களில், பல கம்பெனிகளில் வந்து இது வந்து உபயோகமாக இருக்குங்கிறனால வாங்கி வைக்கிறாங்க. வீடுகள்லையும் பல இடங்களில் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அடிக்கடி இயற்கை சீற்றங்கள்னால பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு கிட் இருக்கிறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு
போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினச்சாலோ இல்லை இந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் டீட்டெயிலில் தெரியணும்னு நினச்சாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.